இந்த நாட்டிலே பொருளாதார நிலைமையை பலப்படுத்தும் விதமாக இந்த பெறுமதி சேர் சம்பந்தமான விடயங்களிலே திருத்தல் சம்பந்தமான விடயங்களிலே சேவை வழங்குதல் சம்பந்தமாக திருத்தப்பட்ட உணவு வழங்குதல் மற்றும் அவர்களுக்கு சேவைகள் சம்பந்தமாக திருத்தப்பட்டிருக்கின்றது. மற்றும் முத்திரைகளுக்காக சேவை வரி நீக்கப்பட்டிருக்கிறது. மீள் காப்புறுதி சம்பந்தமாக நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் இந்த நாம் எமது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு நாட்டின் பொருளாதாரமானது 5% அதிகரித்திருக்கின்றதாக மத்திய வங்கி அறிக்கையை கேட்கின்ற போது மிகவும் சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது. சான் ஏற முளம் சறுக்கின்ற விடயமாக எமது நாட்டிலே இப்போது ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா அரசினால் விதிக்கப்பட்ட வரியின் மூலம் பாரிய அளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இது அரசு சார்ந்த பிரச்சனை அல்ல, முழு நாட்டுக்குமான பிரச்சனையாகவே நாங்களும் பார்க்கின்றோம். மிக முக்கியமாக இந்த ஏற்றுமதி தன்மையிலே நாங்கள் ஒரு டைவர்சிட்டியை பின்பற்றாத காரணத்தினால் நாம் ஒரு நாட்டையும் ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்குமான ஏற்றுமதியை நம்பிக்கொண்டிருப்பதனால் இந்த விதமான ஒரு நெருக்கடி ஏற்பட போகின்றதோ என்ற அச்சம் தோன்றியிருக்கின்றது. மிக முக்கியமாக எமக்கு 44% வரி விதிக்கப்படுவதற்கான ஏற்றுமதிக்கான வரி விதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் அமைகின்ற பொழுது நாம் எமது போட்டித்தன்மையினை எதிர்கொள்வதற்காக மிக பாரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் ஊடாக மிக பிரதான ஏற்றுமதியாக ஐக்கிய அமெரிக்க நாடுகளை நம்பியிருக்கின்ற அந்த ஆடை ஏற்றுமதி பாதிக்கப்படுகின்ற பொழுது மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கூட பாரிய ஒரு ஆடை தொழிற்சாலை இருக்கின்றது. 5000க்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்கின்ற நிலை, அந்த நிலை எவ்வாறு மாற்றமடையும் என்ற ஒரு அச்சம் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு வேலை இழப்பு ஏற்படுமா, இந்த ஆடை உற்பத்தி ஏற்பது பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானம் பாதிக்கப்பட்டு போட்டுத்தன்மையின் மூலம் எங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற பொழுது அந்த பிரதேச மக்களுக்குரிய அல்லது ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற மக்களுக்குரிய வாய்ப்புகள் இழக்கப்பட்டால் அதற்கான மாற்று திட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கூட இன்றைய இந்த அமர்விலே மிக பாரிய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் எங்களுடைய பொருளாதாரத்திலே உண்மையிலே அரச வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த முறை பல விடயங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் அது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கின்றது. தனியார் துறையை ஊக்குவிக்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையின் மூலம் எமது நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறான நிலைமையிலே கட்டியெழுப்புவது என்ற ஒரு பாரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. இதிலே பல எதிர்க்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் பல முன்மொழிவுகளை வைத்திருந்தார்கள். இந்த விடயத்திலே நீங்கள் மிக ஆக்கப்பூர்வமாக செயற்பட வேண்டிய விடயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் நாட்டினுடைய கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது மக்கள் எவ்வாறான துயரங்களை அனுபவித்தார்கள், அந்த நிலையிலிருந்து நாடு மீட்சி பெறுவதற்காக நாம் எவ்வாறான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டும் என்பதை நாம் கண்கூடாக கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த விடயத்திலே அரசு மிக பொறுப்புடன் ஒரு வெளிப்படைத்தன்மையுடனும் இந்த விடயம் சம்பந்தமாக இந்த அவையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது எங்களுடைய அந்த சிறிய நடுத்தர தொழில்துறையை ஊக்குவிப்பதற்காக பல் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முன்னிறுத்த வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட துறை பாரிய அளவிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. அது சம்பந்தமாகவே பல இடங்களிலே நாங்கள் இது சம்பந்தமான விண்ணப்பங்களை முன்வைத்திருந்தோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட இந்த முதலீடு திட்டங்களை கொண்டு வந்து எமது மாவட்டத்திலே இந்த உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக அங்கிருக்கின்ற அடிப்படையான வளங்களை கொண்டு செய்வதற்கான ஒரு நிரந்தரமான ஒரு முயற்சியை செய்வதற்கான வேலை திட்டங்களையும் கேட்டிருந்தோம். இது சம்பந்தமாக எங்களுடைய பாரிய அளவு பதில் கிடைத்திருக்கவில்லை. அது மட்டுமல்லாது மாவட்ட மட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் இது சம்பந்தமாக ஒரு சிறந்த கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அங்கு கொண்டு செல்லப்படுகின்ற திட்டங்கள் என்ன, அது மாவட்டத்தின் எவ்வாறான அபிவிருத்தியை முன்னோக்கி அடுத்த தசாப்தத்துக்கு கொண்டு செல்லும் என்ற கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே அவ்வாறான செயற்பாடுகள் இல்லாதன் காரணமாகவே மாவட்டத்தின் அபிவிருத்தி பல்வேறு வகையிலே பின்தங்கி இருந்தது. ஆகவே எதிர்காலத்திலே பொறுப்புள்ள அரசு என்ற அடிப்படையிலும் அதை வழிநடத்துகின்ற அரசு தலைவர்கள் மற்றும் மாவட்ட அபிவிருத்திக்குரிய சேர்மன் அவர்களும் இது சம்பந்தமாக ஒரு செயற்பாட்டை
முன்னெடுக்க வேண்டும் என்று நான் மிக பிரதானமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் மாவட்டத்தின் வறுமையை நீக்காத விடத்து நாட்டின் பொருளாதாரத்தை நாம் ஒரு சமச்சீராக கொண்டு செல்ல முடியாது. அதற்கு அப்பால் எமது மாவட்டத்திலே பல வளங்கள் இருக்கின்றன. சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எமது நகரப்பகுதியிலே மாந்தீவு என்ற ஒரு அழகான தீவு இருக்கின்றது. அந்த பகுதியிலே ஒரு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி தொழில் வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்திலே ஒரு ஹை விக்டிம் பிரிசன் உண்டு. The Minister for Justice, there is a request regarding the Honorable member, you have 1 more minute, please. Thank you. There's a proposal or feasibility study proposed by the Ministry of Justice in the island of the Batticaloa Central City. But in our DCC, we oppose our opinion because this is a central part of the city, and also in future there's a beautiful island for the development of the tourism. So definitely we request through our DCC chairman regarding this. Your concern is very important. In middle part of the city, it is in future it will create a lot of problem in our community. So definitely you consider that's our request. All our members also take a decision, request to the government in regarding this. You give a proper solution. No need to use that land or island for the high victim security purpose regarding this. And also அதுக்கு அடுத்ததாக நாங்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக பல விடயங்களில் கடந்த 5 மாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எமது பாதுகாப்பு சம்பந்தமாகவும் சபாநாயகர் அவர்களுக்கு கூட இது சம்பந்தமான கடிதங்களை கொடுத்திருந்தோம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் கொடுத்திருந்தோம். உரிய அதிகாரிகளும் கொடுத்திருந்தோம். இதுவரை இது சம்பந்தமான எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இந்த விடயத்திலே அரசு மிக அலட்சியமாக செயற்படுகின்றதா என்ற எண்ணக்கரு தோன்றுகின்றது. இந்த விடயத்திலே அமைச்சர் உரிய கவனத்தை எடுத்துக்கொண்டு இது சம்பந்தமாக நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் இது சம்பந்தமான விடயங்கள் எங்களுக்கு உரிய பதில் அளிக்கப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை இந்த விடயத்தில் மிக கவனமாக Honorable Iliyathambis Srinath, your time is up. Thank you. One more 30 seconds please. கவனத்தில் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். Please, Minister for Public Security, please consider our security purpose. We are requested lot of time, but we didn't receive any responsible reply regarding that. Thank you for your allocated time. Thank you.